Operation Research, Elements of Operation Research, Madras University syllabus, BCom BBA students கான important questions பார்க்க போறோம். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 4 நமக்கு 5 யூனிட்ஸ்ல யூனிட் 4ன்றது நமக்கு ரெண்டு சப்டிவிஷனா இருக்கும். ஒன்னு டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்னொன்னு அசைன்மெண்ட். ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான டாபிக் அசைன்மெண்ட். இப்ப இந்த வீடியோல நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். ஸோ நான் வந்து நவம்பர், ஏப்ரல் அப்படின்னு 3 வருஷத்துக்கு எடுத்திருக்கேன். 2023, 2022 அண்ட் 2021. இந்த 3 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் 6 கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம். அந்த 6 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கார்லேட் பண்ணி எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிஃபைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்றதுக்கு 2 தடவை கேட்டிருக்காங்க இதே கொஸ்டினை. இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். இட் இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல். இது ஒரு மாடல், லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல்ல இது ஒரு மெத்தட். அண்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆரிஜின்ல இருந்து டிஃப்ரெண்டான டெஸ்டினேஷன்ஸ்க்கு மூவ் பண்ண முடியும். அந்த வார்த்தையிலேயே இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அர்த்தம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது. அண்ட் மூவ் பண்றதுன்னா சும்மா மூவ் பண்றது கிடையாது, நமக்கு காஸ்ட் மினிமம் ஆகணும். அதான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனோட மாடலே. ஸோ அப்ஜெக்டிவ் இஸ் டு ஃபைண்ட் பெஸ்ட் பாசிபிள் அலோகேஷன் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் டு டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன் such that the total transportation cost is minimum. காஸ்ட் மினிமமா இருக்கணும், சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணிருக்கணும். அதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். வாட் இஸ் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன்? டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னா m+n-1 அலோகேஷன் இருந்ததுன்னா அந்த அலோகேஷனோட பேரு, அந்த சொல்யூஷனோட பேரு பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். ஸோ mன்றது நம்பர் ஆஃப் ரோஸ், nன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ், -1 இதுதான் இது கண்டிஷன். அண்ட் தென் இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். ரைட் த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணனா நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்னன்னா டோட்டல் டிமாண்ட். வெறும் டிமாண்ட் ஈக்குவல்ஸ் சப்ளைன்னு சொல்லக்கூடாது, மொத்த டிமாண்ட் ஈக்குவல்ஸ் டோட்டல் சப்ளை. ஸோ இதுதான் இதோட கண்டிஷன். ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, அது இதுதான். அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ல ஆக்குபைட் செல்ஸ்னா என்ன? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான், நாமளா ஃப்ரேம் பண்ண கொஸ்டின்ஸ் கிடையாது. வாட் இஸ் ஆக்குபைட் செல்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்? ஆக்குபைட் செல்ஸ்ன்றது அலோகேட்டட் செல்லை தான் நம்ம ஆக்குபைட் செல்னு சொல்லுவோம். வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்வென்டரி கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன் பிளானிங், ஷெட்யூலிங், பர்சனல் அலோகேஷன். நமக்கு தெரிஞ்ச ஏதாவது 2 எழுதுனா கூட போதும், ஏன்னா இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அண்ட் அடுத்தது பாருங்க 5 மார்க் கொஸ்டின்ஸ். பார்ட் பிக்கு போயிடலாம். டிட்டர்மைன் an initial basic feasible solution to the following transportation using NWCR. NWCR அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், இதுதான் NWCRன்னு கொடுத்துருக்காங்க. இது நவம்பர் 2023ல கேட்ட கொஸ்டின். இதே கொஸ்டின் நம்பர் மாறாம ஏப்ரல் 2023லயும் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கேயும் என்ன பண்ணிருக்காங்க, அதே நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்ல தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க ஒரு வேர்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு, ஐபிஎஃப்எஸ் கொடுத்திருக்காங்க. ஐபிஎஃப்எஸ்னா இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் கண்டுபிடிங்க. அவங்க மெத்தட் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். மெத்தட் கொடுக்கலன்னா நம்ம எந்த மெத்தட், 3 மெத்தட் நம்ம படிப்போம், 3ல எந்த மெத்தட் வேணா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், அதனால நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணி சம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற வேல்யூஸ ஒரு பாக்ஸ், நமக்கு வந்து 4 rows and 3 columns. ஸோ 4 rows. பாக்ஸ் வந்து நல்லா பெருசா போட்டுக்கோங்க. சில இன்ஸ்டிடியூட்ல ஒவ்வொரு காலேஜ்ல ஒவ்வொரு மாதிரி டீச் பண்ணிருப்பாங்க. சில காலேஜ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒவ்வொரு அலோகேஷன் முடிக்கும் போது அந்த இதை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ஒரு புது பாக்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நான் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே பாக்ஸ்ல தான் சொல்லி தர போறேன்.
அந்த ஒரு பாக்ஸ்ல அப்ப நான் வேல்யூ ஃபில் பண்ணணும் போது எனக்கு நீட்டா தெரியணுன்றதுக்காக பெருசா பாக்ஸ் போட்டுக்கோங்க. 2 7 4 3 3 1 5 4 7 7 sorry 162. இந்த சைடு சப்ளை. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்காக அதை ரெட் கலர்ல எழுதுறேன். நம்மளோட சப்ளை 5 8 7 14 அண்ட் கீழே டிமாண்ட் வந்து 7 9 18. கொஸ்டின்லயே வந்து டோட்டல் பண்ணி 34ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன எழுதலாம்? நெசசரி கண்டிஷன் என்ன நமக்கு? டோட்டல் டிமாண்ட் ஈக்குவல் டு, அது கரெக்டா இருந்தாதான் நான் வந்து ப்ரொசீடே பண்ண முடியும். டோட்டல் டிமாண்ட் ஈக்குவல் டு டோட்டல் சப்ளையா அப்படின்னு நான் செக் பண்ணணும். அப்படி கரெக்டா இருந்ததுன்னா அதோட பேரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 5 8 13 13 பிளஸ் 7 20 34. கீழே நமக்கு வந்து 16 பிளஸ் 18 34. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால it is balanced transportation. நான் டிபின்னு எழுதுறேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இப்போ நம்ம சம் ப்ரொசீட் பண்ண போகலாம். நார்த் வெஸ்ட்னு சொல்றாங்கல்ல, நார்த் வெஸ்ட்னா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். இந்த மிடில் இருக்குல்ல, இதுதான் நார்த் வெஸ்ட். அப்ப டயக்னலா என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல இருக்கிறது தான் நார்த் வெஸ்ட்ல இருக்கிற செல். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? 2 இருக்கு. இப்போ 2க்கான அலோகேஷன் இங்க 5. அதுக்கு நேர பாருங்க, ரோ வைஸ் 5 இருக்கு, காலம் வைஸ் 7 இருக்கு. மினிமம் தான் உள்ள அலோகேட் பண்ணும். ஸோ 5 உள்ள அலோகேட் பண்றேன். இப்போ இங்க வந்து 2 ரிமைனிங் இருக்கு, இங்க வந்து 5 முடிஞ்சிருது. ஸோ மொத்தமா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால என்ன பண்றோம்? நம்ம அந்த 5 நம்ம அந்த ரோவை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பென்சில் யூஸ் பண்ணி அழகா கேன்சல் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஃபர்ஸ்ட் ரோவையே ஃபுல்லா என்ன பண்ணிட்டேன்? கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். உள்ள இருக்கிற நம்பர் நமக்கு தெரியற மாதிரி இருக்கணும், அதனால லைட்டா பென்சில் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த கார்னர் வேல்யூ 3. 3க்கான அலோகேஷன் கீழே 2 இருக்கு அண்ட் சைட்ல 8 இருக்கு. அப்ப 2 வந்து உள்ள வந்துரும். இந்த 8 கேன்சல் ஆகி 6 ஆயிரும். 2 மொத்தமா கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது நமக்கு என்ன முடிஞ்சிருக்குன்னா காலம் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கார்னர் வேல்யூ அகைன் 3. 3க்கான அலோகேஷன் 6 9. மினிமம் தான் உள்ள போகும், 6 உள்ள போகுது, 3 வந்து ரிமைனிங் இருக்கு. ஸோ 3 ரிமைனிங் இருக்கு அப்படின்றதுனால என்ன பண்ணலாம்? அது கீழே அப்படியே இருக்கட்டும். ரோ தான் திருப்பி எனக்கு கேன்சல் ஆகுது. ஸோ ரோவை கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 4. 4க்கு அலோகேட் பண்ணும்போது கீழே 3 இருக்கு பாருங்க, அதுக்கு 4க்கு நேர கீழே 3, இந்த பக்கம் 7. அதோட டிமாண்ட் வந்து சப்ளை வந்து 7. மினிமம் தான் உள்ள எழுதணும். ஸோ 3 உள்ள எழுதுறோம். இது 3 போயிடும், இது 7ல 3 போயிட்டு இது 4 மாறிடுது. இப்போ அகைன் எனக்கு என்ன முடிஞ்சிருக்குன்னா காலம். இப்போ நம்மகிட்ட 2 வேல்யூ தான் இருக்கு, 7ம் 2ம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்னர் வேல்யூ 7 பார்க்கலாம், அதோட அலோகேஷன் 4. இந்த 18 வந்து 14 ஆகும். இப்போ லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவலா இருக்கும். 14 இருக்கா? இப்போ அலோகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன பண்ணணும்? செல்லில் அலோகேட் பண்ணிருக்கிற வேல்யூ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்ன்றது அந்த செல்லில் அலோகேட் பண்ணிக்க வேல்யூ 2ன்ற செல்லில் அலோகேட் பண்ணிருக்கிறது 5 பிராக்கெட் பிளஸ் அடுத்த ரோக்கு வாங்க 2 into 3 பிளஸ் நெக்ஸ்ட் ரோக்கு வரும்போது 3 into 6 நெக்ஸ்ட் 4 into 3 பிளஸ் 7 into 4 பிளஸ் 2 into 14. இப்போ நம்ம அங்க அலோகேட் பண்ணதை மட்டும் எடுத்து எழுதிட்டோம். இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு அதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். 10 6 18 12 28 அதுவும் 28.
இதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு காஸ்ட் 102 rupees. இதுதான் இந்த ப்ராப்ளமோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்ப எல்லா சம்மும் ஒரே மாதிரி தான் இருக்க போது. நான் ஒரு 2 சம் சால்வ் பண்ணிட்டு மீதி சம்ம நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டிட்டர்மைன் அண்ட் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள். இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஒன்று இருக்கு. அண்ட் இங்கேயும் கொடுத்துட்டாங்க NWCR நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டதுனால நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். கொடுக்கலன்னா நம்ம ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுக்கான பாக்ஸை வந்து நம்ம இங்க வரைஞ்சிக்கலாம். நமக்கு 3 rows and 4 columns இருக்கு. ஸோ இங்க வந்து 3 ரோ, காலம் வந்து அதிகமா இருக்கு. 1 2. நீங்க ஒரு தடவை பாக்ஸ் போட்டாலும் நான் மல்டிபிள் பாக்ஸஸ் போட்டாலும் ஆன்சர் அதே தான், மாற போறது கிடையாது. மார்க்கு ஒரே மாதிரி மார்க் தான் வரும். ஆன்சர் கரெக்டா இருந்தா மார்க் கிடைக்கும், இல்லைன்னா மார்க் கிடைக்காது. 1 17 9 20 2 14 16 18. ஸோ இங்க டிமாண்ட் வந்து 10 5 15 சப்ளை. அண்ட் இந்த சைடு டிமாண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 10 8 7. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்த உடனே என்ன பண்ணணும், நம்மளோட டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நான் டிமாண்ட் சப்ளை ஆட் பண்ணும்போது 30, ஸோ டோட்டல் சப்ளையும் 30 அண்ட் ஈக்குவல் டு, நான் வந்து இந்த பக்கம் இப்படி எழுதுறேன், நீங்க இப்படி எழுதக்கூடாது. அழகா டோட்டல் சப்ளை ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட். ரெண்டும் கரெக்டா இருக்கு. ரெண்டும் கரெக்டா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இட் இஸ் a balanced transportation problem. Balanced transportation problem. இப்போ நம்ம அலோகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னு அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண போறோம். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் 10 தான் என்னோட கார்னர். 10க்கான அலோகேஷன் 5. ஏன்னா 5 10ல மினிமம் 5, அந்த மினிமம் உள்ள போயிருச்சு. மினிமம் உள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ காலத்தை நான் ஹைலைட் பண்ணிட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட் அலோகேஷன் 2க்கான அலோகேஷன். 2க்கு வந்து 5 இருக்கு, கீழே 10 இருக்கு. இப்போ 5 தான் உள்ள அலோகேட் ஆகும். 5 அலோகேட் ஆனா இது கேன்சல், இங்க இது வந்து 5ன்னு ரெடியூஸ் ஆகும். இப்போ நமக்கு ரோ முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அலோகேஷன் 17க்கு. 17க்கு ரோலையும் 5 தான் இருக்கு, டிமாண்ட்லயும் 5 தான் இருக்கு. அப்ப 5 உள்ள வந்த உடனே இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்ப சைமல்டேனியஸா என்ன ஆகுதுன்னா, இந்த ரோவும் முடிஞ்சிருது, இந்த காலமும் முடிஞ்சிருது. எனக்கு இதுக்கு இப்ப அலோகேஷனே இல்லை, இங்கெல்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சு. அடுத்தது 16 தான் நம்மளோட கார்னர் வேல்யூ. 16க்கு 8 15. அப்ப இது ரெடியூஸ் ஆகி 7 ஆயிடும். 8ன்றது உள்ள அலோகேட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு கரெக்டா இருக்கு, 7 தான் இருக்கு அலோகேஷன். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்துடும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் டு ஒரு செல்லா எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் டு 5 into 10. ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க, அப்ப நமக்கு இன்னும் கன்வீனியன்டா இருக்கும், எங்க பிளஸ் எங்க மல்டிப்ளிகேஷன். 2 into 5 plus 17 into 5 plus 16 into 8 plus 18 into 7. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 50 plus 10 plus 85 plus 128 plus 126 is equal to 399. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்ன்றது 399. இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். எப்ப ஏப்ரல் 2022ல கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ் தான் பெருசா இருக்கு, பட் அதே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இங்க கொஸ்டின்ல வந்து கொடுக்கல,
நார்த் வெஸ்டர்ன் கொடுக்கல, லீஸ்ட் காஸ்ட்னு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. நமக்கு வந்து கண்டுபிடிங்க ஆல் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் இருக்கு, லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் இருக்கு, அண்ட் ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் இருக்கு. 3 மெத்தட் இருக்கு. இதுல ரொம்ப சிம்பிள் எதுன்னு கேட்டீங்கன்னா நார்த் வெஸ்ட் தான் நமக்கு ரொம்ப சிம்பிள். ஏன்னா அது வந்து மாறாது. எல்லாருக்குமே நார்த் வெஸ்ட்னா அது அது அந்த வேல்யூ தான் இருக்க போகுது. பட் லீஸ்ட் காஸ்ட் எடுக்கும்போது நம்பருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்போ நீங்க உள்ள பாருங்க, வேல்யூ பாருங்க, 2 10 இருக்கா. அப்ப லீஸ்ட் காஸ்ட் எடுக்கும்போது அந்த 2 10ல எந்த 10 எடுக்கணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏதாவது ஒரு 10 ரேண்டமா நம்ம எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் நான் ஒரு 10 எடுப்பேன், பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு இன்னொரு 10 எடுப்பாங்க. இப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆன்சர் வரும், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆன்சர் வரும். பட் இந்த கன்ஃபியூஷன் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்ல இருக்காது. அதனால கொஸ்டினே அவங்க மெத்தட் மென்ஷனே பண்ணலன்னா நம்ம பிளைண்டா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலுக்கு போயிடலாம். இது ஒரு ப்ராப்ளம். அண்ட் அடுத்த ப்ராப்ளம்ல நேஷனல் ஆயில் கம்பெனி ஹாஸ் 3 refineries and 4 depots. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வேர்ட் இருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னு. நம்மள வந்து ஆப்டிமம் அலோகேஷன் இது வந்து ஒரு 10 மார்க்ல கொடுத்துருக்காங்க. 10 மார்க்ல கொடுத்துட்டு நம்மள வந்து ஆப்டிமம் அலோகேஷன் ஆஃப் அவுட்புட் வந்து கால்குலேட் பண்ண சொன்னாங்க. இங்கேயும் மெத்தட் கொடுக்கல. ஸோ மெத்தட் கொடுக்கலன்னா ஏதாவது ஒரு மெத்தடு. ஸோ 10 மார்க்ன்றதுனால we can use all 3 methods. 3 மெத்தட்லயுமே சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின். இங்கேயும் கொடுத்துட்டாங்க பாருங்க, நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 3 மெத்தடு தெரியணும். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். மொத்தமா வந்து ஒரே வீடியோல பார்க்காம பார்ட் 2 அடுத்த வீடியோல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறேன். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் இங்க இப்ப பாத்துருவோம். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட். இதுக்கும் அதுக்குமான டிஃபரன்ஸ் என்ன சொல்லுங்க அப்படின்றது வந்து ஒரு நவம்பர் 2023ல 5 மார்க்காவும் அதே கொஸ்டின் நவம்பர் 2022ல 2 மார்க்காவும் கேட்டிருக்காங்க. 2 மார்க் கேட்கும்போது நீங்க 2 பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும். 5 மார்க்ல கேட்கும்போது 4 பாயிண்டையுமே சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்றது இது வந்து மினிமம் காஸ்ட்டுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அதே அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ன்றது அசைன் பண்ணணும், ஒரு ஜாபை அசைன் பண்ணணும் டு கெட் அ மினிமம் காஸ்ட். இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மினிமம் ஆகணும். அசைன்மெண்ட்ல நம்ம ஜாப் அசைன் பண்ணணும், சோ தட் என்னோட லேபர் நான் கொடுக்குற வேஜஸ் வந்து கம்மியா இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, நம்பர் ஆஃப் சோர்சஸ் அண்ட் டிமாண்ட் நீட் நாட் பி ஈக்குவல். ஸோ ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க நமக்கு ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான் இருக்கணும். சோர்சஸும் டெஸ்டினேஷனும் ஈக்குவலா இருக்கணும். இட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இங்க சேமா தான் இருக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இங்க டோட்டல் டிமாண்ட் அண்ட் டோட்டல் சப்ளை வந்து ஈக்குவலா இல்லைன்னா இட் இஸ் கால்ட் அன்பேலன்ஸ்ட். அதே இங்க நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு ஈக்குவலா இல்லைன்னா அப்பதான் இதை வந்து அன்பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம். அண்ட் இங்க வந்து நமக்கு மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், எல்சிஎம், லீஸ்ட் காஸ்ட், ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன், இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி இனிஷியல் பேசிக் கண்டுபிடிக்கலாம். அண்ட் மோடி மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்டிமல் கண்டுபிடிக்கலாம். அண்ட் இங்க இது ஒரே ஒரு மெத்தட் தான், ஹங்கேரியன் மெத்தட். அசைன்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு மெத்தட் ஹங்கேரியன். இங்க நமக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் அதுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இதை லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லாமே எழுதணும். 5 மார்க்கா இருந்தா எல்லாமே எழுதணும். 2 மார்க்கா இருந்தா ஏதாவது 2 பாயிண்ட் எழுதுனா போதும். ஸோ மேல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.